வணக்கம் கைத்தொழில் முனைவோர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பான்ஃபயர் அப்படின்ற வெப்சைட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த வெப்சைட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் உள்ள ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பார்ட் 1 நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த வெப்சைட்டில் எப்படி ஆஸ் அ செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோவை ஃபோனில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்து பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியூ பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளில் பான்ஃபயர் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா ஃபஸ்ட்லேயே இந்த bonfire.com அப்படின்ற வெப்சைட் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதோட ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் செல் ஆன்லைன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இன்னொரு பேஜுக்கு போகுது. இதில் க்ரியேட் யுவர் ஸ்டோர் இதை கிளிக் பண்ணோன்னா திருப்பியும் அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. செல் ஆன்லைன், ஸ்டார்ட் அ ஃபண்ட்ரைசர், இல்லை பிளேஸ் அன் ஆர்டர். ஸோ நம்ம செல் ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் 2 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தணுமா, இல்லை ஒரு ஸ்டோர் க்ரியேட் பண்ணணுமா. நம்ம ஸ்டோர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ நாம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒன்று கூகுள் இல்லை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலமாக சைன் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா நம்மளோட நேம், அதுக்கப்புறம் நம்மளோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் இதெல்லாமே நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அடுத்தது திருப்பியும் நம்ம இந்த பான்ஃபயர் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபார் பிஸ்னஸ் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன மாதிரியான ஆள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ப்ராஃபிட், பிஸ்னஸ், இல்லை பொலிட்டிக்கல். நம்ம பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நமக்கு ஒரு நேம் இருக்கும் இல்லையா, ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனோட நேம் நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ அகெயின் க்ரியேட் மை ஸ்டோர், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துடலாம். அடுத்து லோட் ஆகிற பேஜில் நம்ம ஸ்டோரில் என்னெல்லாம் செய்யணும், கஸ்டமைஸ் பண்ணணும் நம்ம ஸ்டோரை, அதுக்கப்புறம் கேம்பெயின் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு லெட்ஸ் கோ கொடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் லே அவுட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பேண்டட், காம்பேக்ட். அது எப்படி விஷுவலாக கஸ்டமர்ஸ்க்கு தெரியும் அப்படின்றது, அது நமக்கு எது சூட்டபிளோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம எடிட் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம ஹெட்டர் செட்டிங்ஸ், அதிலோட லே அவுட் எப்படி இருக்கணும், அதில் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணுமா, அதை சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான கலர் தீம் வேணும், ஸ்டோருக்கு டைட்டிலுக்கு ஏதாவது இமேஜ் கொடுக்கணுமா, இல்லை டெக்ஸ்ட் ஏதாவது நம்ம அதில் ஆட் பண்ணோன்னா என்ன மாதிரி ஃபாண்ட் வச்சு ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். விஷயத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் அண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவுட்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் தனித்தனியாக செய்யலை, பிகாஸ் என்கிட்ட இப்போதைக்கு ஃபோனில் ஹெட்டர்லாம் இல்லை. இது தனியாக நம்ம கேன்வாவில் டிசைன் பண்ணி போட வேண்டியிருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோருக்கு ஒரு ஷார்ட் ஹெட்லைன் கொடுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரில் நம்ம என்ன செல் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி 2 or 3 வேர்ட்ஸ் அது டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு சப்டைட்டில் கொடுக்கலாம். இதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டோரை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம். நம்ம எந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிறோம், இல்லை நம்மளை பற்றி சில விஷயங்கள் அதில் ஆட் பண்ணலாம். யாருக்கு இந்த ஸ்டோரில் உள்ள ப்ராடக்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளோட ஸ்டோரில் எதிர்பார்க்கலாம், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் கொடுக்கலாம். வேணும்னா நம்ம ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம லோகோ ஆட் பண்ணிவிட்டு நம்மளை பற்றின அபவுட் செக்ஷனில் நம்மளை பற்றின சில விஷயங்கள், நீங்கள் எந்த மாதிரி டிசைன்ஸ் போடுவீங்க, உங்ககிட்ட இருந்து உங்கள்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன, எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், உங்களை பற்றி உங்களோட ஸ்டோரை பற்றியும் சொல்லணும், ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த இடத்துல நீங்கள் போடலாம். அடுத்தது சோஷியல் லிங்க்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ண உடனே நிறைய லிஸ்ட் ஆஃப் சோஷியல் மீடியாஸ் வரும். இதில் நம்மளோட ஸ்டோருக்காக நம்ம தனியாக ஒரு பேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஹேண்டிலோட லிங்க்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிகிட்டே வரலாம். இதெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் போட்டுட்டு சேவ் லிங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். இதுக்கப்புறமா URL. ஸோ இதை கிளிக் பண்ணால் நம்ம புதுசாக URL ஆட் பண்ணலாம். மேபி நம்ம வெப்சைட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒருவேளை நம்ம யூடியூப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த யூடியூபோட லிங்க், இல்லை டிஸ்கார்டோட லிங்க், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் லிங்க்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்மளோட ஸ்டோரை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட அடுத்த வேலை இமெயிலை வெரிஃபை பண்ணுறது. ஸோ நம்மளோட ரெஜிஸ்டர் இமெயிலுக்கு போயிட்டு அங்கே பான்ஃபயர்லேருந்து வந்திருக்க மெயிலில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை யுவர் இமெயில்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா திருப்பி நேராகவே பான்ஃபயருக்கு லிங்க் ஆகும். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டே ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு இஷ்யூ இருந்தது. லைக் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தது.
நான் மெசேஜ்லாம் பண்ணி பார்த்தேன், என்னெல்லாமோ ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சரி அப்புறம் சிஸ்டமில் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த நாள் தான் சிஸ்டமில் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்தா அந்த வெரிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருந்தது. ஸோ மேபி உங்களுக்கும் ஒருவேளை இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நார்மலாகவே உங்களோட பான்ஃபயருக்கு லாகின் பண்ணிவிட்டு அங்கேயே உங்களோட ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மை டேஷ்போர்டுன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சேவ் ஆகிருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சரியா? இப்போ நம்மளோட அடுத்த வேலை பேபால் ஆட் பண்ணுறது. ஸோ இதுக்கு என்ன பண்ணோன்னா, லெஃப்ட் அப்பர் கார்னரில் இருக்கிற 3 லைன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த லிஸ்ட் வரும் இல்லையா, இதில் வந்து பே அவுட்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இதிலே டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்மளோட இமெயில் வெரிஃபை பண்ணியாச்சு, ஸோ அதை டிக் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பேபால் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணணும். இதில் இந்த கனெக்ட் பேபால் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன இமெயில் அட்ரஸில் நம்ம பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த இமெயில் அட்ரஸை போட்டுட்டு கனெக்ட் பேபால் அப்படின்னு கொடுக்கணும். உங்ககிட்ட ஏற்கனவே பேபால் இருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர். ஜஸ்ட் அந்த இமெயிலை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அந்த பேபால் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக ஒரு பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வெப்சைட்டில் நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும். பேபால் ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறமா இந்த மை பே அவுட்ஸில் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணும் போது தான் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஏதாவது சேல் ஆயிருந்தது அப்படின்னா அந்த சேல் எவ்வளோ ஆயிருக்கு, அதோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வரும். அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேபாலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சென்ட் பே அவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 1 or 2 டேஸில் நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஓகே, இதுக்கப்புறமா நம்ம இன்னும் ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த மட்டும் பார்ட் 3ல் பார்க்கலாம். பார்ட் 3 வீடியோ இமீடியட்டாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உடனே பார்த்துடலாம். ஒருவேளை நீங்கள் இந்த பான்ஃபயர் வெப்சைட் பற்றி கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும் அப்படின்னா நான் அதை வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டுட்டு அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை ஃபுல் வீடியோஸையும் பார்ட் 1, 2, 3 3மே நீங்கள் சேர்ந்தே வாட்ச் பண்ணலாம். இன்னும் இந்த பான்ஃபயரில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.